அந்த அலுவலகத்தை போய் உடைச்சது அப்படிங்கிற ஒரு சொல்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம் சார். அப்போ பொதுக்குழுல என் மேலே பாட்டில் விட்டு எரிஞ்சிங்களேன்னு கேட்குறதா? ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை பார்த்து அந்த அந்த நிமிடம் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பில் நான் இருக்கிறேன், ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன், அந்த ஒருங்கிணைப்பாளர் மேலே அது வாட்டர் பாட்டில் வீசுறீங்களா, அது நியாயமானு கேட்கலாமா? தப்பு தான். எது நடந்தாலும் தப்பு தான். ஒன்றொன்னா பேசினா பேசிகிட்டே போகலாம். பெருந்தன்மையோடு அணுகினால் எதற்கும் தீர்வு உண்டு. பெருந்தன்மை எடப்பாடிக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி அவர் அன்பு சகோதரருங்கிறார், அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினார். அதே பெருந்தன்மை தினகரனுக்கு இருக்கிறனால தான் ஏற்றுக்கிட்டார். நெருக்கடி, நிர்பந்தம், சர்வைவல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி ஒரு அரசியலே எனக்கு வேணாம், எந்த சூழ்நிலை எடப்பாடி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற உரிமை தினகரனுக்கு இருக்குது இந்த நிமிடம் வரைக்கும். சரி, அப்படி சொல்ல வேண்டான்றது ஒரு பெருந்தன்மை தான். ஸோ 2 பேரும் நான் இதை 4-5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உட்காருங்க, முதல்ல பேசுங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு திமுக அதிமுக நல்லா இருக்கணும், வலுவாக இருக்கணும். தேவையற்ற நபர்கள், தேவையற்ற இயக்கங்கள், சமூகத்தை சீர்குலைக்க நினைக்கிறவங்க, தமிழ்நாட்டு நலனை பற்றி சிறிதும் சிந்திக்காதவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சில நபர்களோ இயக்கங்களோ உள்ளே வந்துடக்கூடாது, அல்லது அவர்களால் இவர்கள் பாதிக்கப்படாத கூட அந்த சிந்தனையில் நான் இதை சொல்கிறேன். லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.